Hello guys, welcome to VJ Technology Zone. இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐல கார்ட் விசஸ் கேபி பற்றி பார்க்க போகிறோம். பவர் பிஐல வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது, கார்ட் அண்ட் மல்டி ரோ கார்ட். கார்ட் விஷுவலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேட்டகரி வந்து டோட்டல் வேல்யூவாக ஷோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ரெவன்யூ, டோட்டல் எக்ஸ்பென்ஸ், ப்ராஃபிட் அந்த மாதிரி. இப்போ உங்கள் ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்து இந்த மூணு வேல்யூமே காட்டணும்னா, அதுவும் இந்த கார்ட் விஷுவல் யூஸ் பண்ணி தான் காட்டணும்னா நீங்கள் கண்டிப்பாக கார்ட் விஷுவலை 3 டைம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த மூணுத்தையும் ஒரே இதில் காட்டணும்னா நீங்கள் வந்து மல்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கார்டில் வந்து மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் டோட்டல் வேல்யூ வந்து சிங்கிள் விஷுவலே காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இயர், டோட்டல் ரெவன்யூ, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே விஷுவலில் காட்டலாம், இந்த சாம்பிள் இமேஜஸில் இருக்க மாதிரி. ஓகேங்களா? அடுத்து கேபினா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இதுவும் வந்து கேட் ஷார்ட் மாதிரி தான். ஆக்சுவல் வேல்யூ இருக்கும், டார்கெட் வேல்யூ இருக்கும். அந்த டார்கெட் வேல்யூ நோக்கி நம்ம எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கோங்கிற அந்த ப்ராக்ரஸ்லாம் ஷோ பண்ணும். இதுலேயும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாமே காட்டும். அண்ட் அடிஷ்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் டார்கெட் வந்து 100னா நம்ம வந்து ஒரு 75 தான் ரீச் ஆகிருக்கோம்னா அப்போ இன்னும் நம்ம 25 இது ரீச் ஆகலை. ஸோ அந்த -25 அல்லது நம்ம 100ஓட அதிகமாக வந்துட்டோம், லைக் 150 வந்துட்டோம்னா நம்ம +50. அந்த மாதிரி வேல்யூஸ் அண்ட் பர்சன்டேஜ் ரெண்டுத்துலேயுமே வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? இதில் வந்து 3 ஃபீல்ட்ஸ் இருக்குது: இண்டிகேட்டர், ட்ரெண்ட் ஆக்சிஸ், டார்கெட் கோட். இண்டிகேட்டர்ங்கிறது கால்குலேட்டிங் மெயின் மெஷர், அதாவது கரண்ட் வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோம் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இயர் சேல்ஸ், அந்த கரண்ட் இயர் சேல்ஸை வந்து நான் எதோட கம்பேர் பண்ணுறேன், ப்ரீவியஸ் இயர்ஸோட சேல்ஸோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் இயரோட சேல் வேல்யூ தான் நம்மளுக்கு டார்கெட் ஆயிருக்கு இந்த ப்ரெசென்ட் இயருக்கு. ஓகேங்களா? அடுத்து ட்ரெண்ட் ஆக்சிஸ். ட்ரெண்ட் ஆக்சிஸ்ங்கிறது லைன் ஷார்ட் மாதிரி தான். டேட் ஆர் டைம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இயர் வைஸ் வந்து எவ்வளோ ட்ரெண்ட் அப்பியர் ஆயிருக்குங்கிறத காட்டும். ஆனால் இந்த ட்ரெண்ட் ஆக்சிஸ் வந்து எப்படி அப்பியர் ஆகும்னா, இந்த கேபிஐ விஷுவலோட பேக்ரவுண்டில் வந்து அப்பியர் ஆயிருக்கும். அண்ட் இதுக்கு ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஷேடட் கலரில் அப்பியர் ஆயிருக்கும். கோல்ஸாக நான் சொன்ன மாதிரி லைக் டார்கெட் வேல்யூ செட் பண்ணுறது அண்ட் அதோட பர்சன்டேஜும் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இண்டிகேட்டருங்கிறது கரண்ட் இயர், அதாவது ப்ரெசன்ட் இயரோட சேல்ஸு. கோல்ங்கிறது ப்ரீவியஸ் இயரோட வேல்யூ தான் நான் வந்து கோலாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் வேல்யூ வந்து லாஸ்ட் இயர் சேல் அண்ட் திஸ் இஸ் சாம்பிள் இமேஜ். ஓகேங்களா? இந்த ஹைலைட்டடாக தெரியறது வந்து கரண்ட் வேல்யூ. ஸோ 2014 7.36 M ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் இயர் 2013 பார்த்தீங்கன்னா 6.12 M தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெவன்யூ தான் நம்ம 2014க்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால க்ரீன் கலரில் காட்டுது. இன்சைட் த பேரன்சிஸில் இருக்க ரெண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. லைக் ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணும்போது 1.24 M அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பர்சன்டேஜில் சொல்லலாம் 20.27% மோர் ரெவன்யூ வந்து நம்ம ப்ரீவியஸோட அதிகமாக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இதுதான் கார்ட் அண்ட் கேபிக்கான எக்ஸ்பிளனேஷன். இதை வந்து பவர் பி டெஸ்க்டாப்பில் ப்ராக்டிக்கலாக பண்ணுவோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இப்போ கார்டு சூஸ் பண்ணுறேன். இப்போ கார்டில் நான் வந்து எக்ஸ்பென்ஸை ப்ளாட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ரெவென்யூ பிளாட் பண்ணணும். லைக் நான் ரெவென்யூ பிளாட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் அட் அ டைமில் ரெண்டு கேட்டகரி, ரெண்டு ஃபீல்டையும் அது எடுத்துக்கல, ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெவென்யூக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ரெவென்யூ, ப்ராஃபிட், எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கார்டில் காட்டணும். ஒன்று நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணணும், அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் ஒவ்வொரு கார்டு வந்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா மல்டி ரூ கார்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு லைக் அதில் வந்து நான் இயர், அடுத்து எக்ஸ்பென்ஸ் அண்ட் தென் ரெவன்யூ, 3 கேட்டகரியை பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூணுமே அந்த கார்டில் வந்து ஷோ ஆகுது. ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு ரோவாக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இயர் பேஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ரெவன்யூ எவ்வளோன்னு நம்மளுக்கு இந்த மல்டி கார்டில் ஷோ ஆகுது. பட் மோஸ்ட்லி பவர் பி டெவலப்பர்ஸ்லாம் அந்த கார்ட் விஷுவல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதான் பார்க்க லுக்கபிளாகவும் இருக்கும். அண்ட் இதோட ஃபார்மேட் பேனலில் போனீங்கன்னா லைக் டேட்டா லேபிள்ஸ் இருக்குது, அதில் டிஸ்பிளே யூனிட்ஸ் நீங்கள் வந்து ஆட்டோ வச்சுக்கலாம், இல்லைன்னா மில்லியன்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கேட்டகரி லேபிள், டோட்டல் வேல்யூக்கு கீழே அந்த லேபிள் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் கேட்டகரி லேபிள். இப்போ டிசேபிள் பண்ணால் போயிடும். அண்ட் தென் டைட்டில்,
நீங்கள் வந்து டைனமிக் டைட்டில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஒரு ஸ்லைசர் பேஸ்டு டைட்டில் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் டைனமிக் டைட்டில் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து இந்த டைட்டில் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கேட்டகரி லேபிளே யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் கார்டு விஷுவலே கார்டே நம்ம வந்து ரிப்போர்ட்டை சின்னதாக தான் வைப்போம். அதுக்கு நம்ம டைட்டில் ஏதாவது கொடுத்தோம்னா, லைக் நான் ரெவென்யூன்னு கொடுக்குறேன், டாப்பில் அது கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கு, ஸோ அது பார்க்க லுக்கபிளாகவும் இல்லை. ஸோ இன் தட் கேஸ் நம்ம வந்து கார்டு விஷுவல்ஸ்க்கு கீழேயே, அதாவது டேட்டா லேபிளுக்கு கீழே கேட்டகரி லேபிள் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா. அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி எல்லா விஷுவலும் இருக்கிறதா, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டி கார்ட்லேயும் அதே மாதிரி தான் டேட்டா லேபிள்ஸ் இருக்குது, கேட்டகரி லேபிள் இருக்குது, அண்ட் அடிஷ்னலாக கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து அவுட்லைன்ஸ் கொடுத்துக்கலாம், லைக் டாப்பில் ஒரு லைன், பாட்டம் லைன், லெஃப்ட், ரைட், இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கான கலர்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தட்ஸ் ஆல் கைஸ். கார்டு அண்ட் மல்டி கார்டோட டிஃப்ரென்ஷியேஷன் இவ்வளோ தான். இப்போ நான் வந்து கேபிஐ சூஸ் பண்ணுறேன். கேபிஐயில் மொத்தம் 3 ஃபீல்ட்ஸ் இருக்குது. இண்டிகேட்டர், இண்டிகேட்டருக்கு நான் வந்து ரெவென்யூ சூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் ட்ரெண்ட் ஆக்சிஸ்க்கு வந்து இயர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கேபிஐ விஷுவலுக்கு பேக்ரவுண்டில் ஒரு லைன் ஷாட் அப்பியர் ஆயிருக்கு பார்த்தீங்களா, விச் மீன்ஸ் ஏரியா ஷாட் ஷேடட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஒய் ஆக்சிஸ் இல்லை அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை, பட் அந்த ரெவென்யூ வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது அண்ட் ட்ரெண்ட் மாதிரி நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா. லைக் ஸ்லைசர் சூஸ் பண்ணுறேன், அதில் இயரை பிளாட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 2011 to 14 நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. அண்ட் இந்த லைன் சார்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அந்த கார்டுக்கு பின்னாடி ஷேடடாக இருக்குது அந்த சார்ட்டில் ஷோ பண்ணுற ட்ரெண்டும் அதே மாதிரி தான் இருக்குது. 2011 சேல்ஸ் அதிகமாக இருக்குது, 12 கம்மியாக இருந்திருக்கு, 13 அண்ட் தென் 14. ஓகேங்களா. நான் அந்த ஸ்லைசரை வந்து நான் லிஸ்ட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, நான் டார்கெட் நான் செட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு மெஷர் கிரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயருக்கும் அதோட ப்ரீவியஸ் இயரோட சேல் தான் நான் டார்கெட்டாக செட் பண்ணுறேன். ஓகேங்களா. லெட்ஸ் சே கிரியேட் a new measure as year over year equal to calculate sum of card revenue, comma, and I apply that filter previous year of code date dot date. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, யூசர் வந்து ஸ்லைசரில் லைக் 2014 சூஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து 2014 அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் என்னது 2013. இந்த ஃபில்டரில் ஆட்டோமேட்டிக்காக 2013 அப்ளை ஆகும். அந்த இயரோட ரெவென்யூ வந்து கம்ப்ளீட்டாக சம் பண்ணும். ஓகேங்களா. சம் பண்ணி அந்த வேல்யூ வந்து இயர் ஓவர் இயர் இருக்கிற இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அந்த மெஷரை நான் இங்கே டார்கெட்டில் பிளாட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நான் வந்து 2014 சூஸ் பண்ணுறேன். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ட்ரெண்ட் ஆக்சிஸ் வந்து மோர் தென் 1 இயர் யூஸ் பண்ணுறப்போ மட்டும்தான் வரும். ஏதாவது ஒரு இயரை செலக்ட் பண்ணோம்னா அந்த ட்ரெண்ட் ஆக்சிஸ் வந்து அப்பியர் ஆகாது. ஓகேங்களா. ட்ரெண்டுங்கிறதே நம்ம மல்டிபிள் டைம் லைன்ஸ் ஆர் டேட்டுக்கு ஆர் இயருக்கு நடுவில் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. அது அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ட்ரெண்டுங்கிறது ஒன்று புரியும். ஸோ 2013 and 14 சூஸ் பண்ணால் அந்த ட்ரெண்ட் அப்பியர் ஆகும், இல்லைன்னா அப்பியர் ஆகும். 2011 சூஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட 2010க்கு டேட்டா இல்லை, அதனால அது வந்து blank and infinity காட்டுது. இன்ஸ்டெட் ஆஃப் blank and infinity இப்படி காட்டுறதுக்கு பதில் லைக் நான் இந்த மெஷரில் அடிஷ்னலாக ஒன்று ஆட் பண்ணுறேன், +0. இப்போ பிளாங்க்கு பதில் இது வந்து 0.0ன்னு காட்டுது. இது கொஞ்சம் லுக்கபிளாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இன்னொரு ஃபார்மேட் ஆப்ஷன் போவோம். கேபியில் வந்து இண்டிகேட்டர்ஸுக்கு டிஸ்பிளே ஆஸ் யூஷுவல் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறா பண்ணிக்கலாம். ஷோ ஐகான், இப்போ கரண்ட் இயர் வேல்யூ வந்து ப்ரீவியஸ் இயரோட வேல்யூ வந்து, அதாவது ஆக்சுவல் வேல்யூ வந்து டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த டிக் மார்க் வரும். சப்போஸ் ஆக்சுவல் வேல்யூ வந்து டார்கெட்டை ரீச் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரெட் கலர் இண்டிகேஷன்
எக்ஸலமெட்ரி வார்னிங் சிம்பிள் வந்து காட்டும். ஓகேங்களா, அந்த ஐக்கான் உங்களுக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கோங்க, இல்லைனா கூட நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். பட் ஐ ப்ரிஃபர் ஷோ திஸ் ஐக்கான். அப்புறம் ட்ரெண்ட் ஆக்சிஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் நார்மல் கார்டுக்கும் இந்த கார்டுக்கான டிஃப்ரென்ஸே. ஸோ ட்ரெண்ட் ஆக்சிஸ் எனேபிள் பண்ணி ஒரு 30 to 40% டிரான்ஸ்பரன்சி கொடுத்துக்கோங்க, அந்த பேக்ரவுண்ட் ஷேடோட கலரோட திக்னஸ்க்காக. அண்ட் தென் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ட்ரெண்ட் ஆக்சிஸ், கலர் கோடிங் அண்ட் கோல்ஸ். ஓகே, கோல்ஸ் பார்ப்போம். கோல்ஸ் வந்து அதாவது டார்கெட் வேல்யூ வந்து ஷோ பண்ணுது. அண்ட் இன்சைட் தட் கோல்ஸ் வந்து இந்த டார்கெட் வேல்யூ ஷோ பண்ணுது. நீங்க லேபிள் கூட செட் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்து இயர் ஓவர் இயர்னு செட் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. லைக் அதை எனேபிள் பண்ணோம்னா 3 கேட்டகரிஸ் இருக்கு. லைக் வேல்யூ மட்டும் ஷோ ஆகும். அடுத்து பர்சன்ட் அண்ட் போத் வேல்யூ அண்ட் பர்சன்ட் ரெண்டுமே நம்ம ஷோ பண்ணணும். இண்டிகேட்டர்ல வந்து நான் டிஸ்பிளே யூனிட்ஸ் வந்து மில்லியன்ஸ்க்கு மாத்திக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? கலர் கோடிங். ஹை இஸ் குட், எப்பயுமே ஹை தான் குட். லோ வந்து நம்ம பேட், அதாவது நெகட்டிவ் இம்ப்ரெஷனாக தான் சொல்லணும். அண்ட் குட் கலர்ஸ்க்கு நம்ம கிரீன் கலரை ப்ரிஃபர் பண்ணுவோம். நியூட்ரலுக்கு லைக் எல்லோ சம்திங், பேடுக்கு ரெட் கலர். ஓகேங்களா, டேட்டா ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோன்னா அந்த வேல்யூ எந்த இயர் காணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டுறது. கரண்டாக வந்து 7.36 எம்ங்கிற 2014 வேல்யூ. ஓகேங்களா. ஓகே கைஸ், நவ் ஐ எம் கோயிங் டு சூஸ் 2011. நம்மகிட்ட 2010 டேட்டா இல்லை, ஸோ இட்ஸ் வந்து 0ன்னு காட்டுது. அண்ட் 2012 சூஸ் பண்ணுறப்ப நெகட்டிவ்ல காட்டுது, அதாவது ரெட் கலர்ல காட்டுது. பிகாஸ் 2012ஓட டார்கெட் என்னது 4.01 M. அந்த டார்கெட் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 2011ஓட ரெவன்யூ தான் 2012க்கு டார்கெட்டாக செட் பண்ணியிருக்கோம். ஆனால் 2012 3.19 M தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது -0.82 M லெஸ் ரெவன்யூ வென் கம்பேர் வித் ப்ரீவியஸ் இயர். ஓகேங்களா, அதே மாதிரி -20.52% லெஸ் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு 2011ஓட கம்பேர் பண்ணுறப்ப. நம்மளுக்கு வந்து -0.82 M ரெவன்யூ வந்து கம்மியாக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அதுதான் இந்த இன்சைட் பேரான்சிஸ் இருக்குல்ல, அந்த 2 பேராமீட்டர்ஸும் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. இதுதான் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். டார்கெட் அச்சீவ் பண்ணமா இல்லையாங்கிறத அந்த கலர் அண்ட் ஐக்கானை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எவ்வளோ வேல்யூ நம்ம வந்து அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோ வேல்யூ நம்ம அச்சீவ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறத லாஸ் அண்ட் கெயின் ரெண்டுத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். 2013 சூஸ் பண்ணுறேன். 3.919 தான் டார்கெட்டு, ஆனால் நம்ம 6.12 M வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து 91.85% ஹையஸ்ட் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். 2.93 M ரெவன்யூ வந்து நம்ம அதிகமாக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் 2012ஓட கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா, that's all guys, that's all about card and KPI visual. upcoming videosல வந்து tables பத்தி பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல், அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, உங்க கரியருக்கு யூஸ் ஆச்சுன்னா அந்த சூப்பர் தேங்க்ஸுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.